இன்னைக்கெல்லாம் நினச்சிக்கலாங்க, என் பையன் நாங்கள் முதலியார் தான், என் பையன் பொண்ணுங்களுக்கெல்லாம் காலேஜ் சேர்த்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிய வரைக்கும் அவங்களுக்கு கேஸ்ட்னால என்னன்னு தெரியாது. அது ஒரு கௌரவமாக நினச்சிட்டு இருக்காங்க. முதலியார்ன்றது கௌரவன்றது அவங்களுக்கு தெரியல. அப்புறம் கல்யாணம் பண்ணல, ஐயோ குத்துதே கொடையதே போட்டு குழந்தைட்டா அமுத்திட்டான்னா அப்புறமா தான் வச்சோ நான் முதலியார்னு வராங்க. முதல்ல வீட்டில் பசங்க கிட்ட நம்ம முதலியார்னு சொல்லி வழங்கப்பா, முதலியார்னு தைரியமா கல்யாண பத்திரிகையில போடுங்க. இந்த சமுதாயம் முதலியார் சாதா சமுதாயம் கிடையாதுங்க. சமூக நீதி, சமத்துவம், இடஒதுக்கீடு, பிற சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு, மொத்தத்துக்கும் பாடுபட்ட சமுதாயம். தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி யாரு காரணம்? நம்ம முதலியார் சமுதாயம். இதை பெருமையா நீங்க சொல்லி வழங்க. அடுத்து நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அடுத்த பிரச்சனை உட்பிரிவு பேசுறோம். அடுத்த பிரச்சனை வரலாறு தெரியாம இருக்கிறோம். அடுத்தது வீட்டுல குடும்பத்துல நம்ம யாரு சமுதாயம் என்னன்னு சொல்லி வளர்க்கல. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதனாலதான் அரசியல் கட்சிக்காரன் நம்மள ஒரு இதா கூட கண்டுக்கிறது கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? யாரும் ஓட்டு போடுறதே கிடையாது. மோலியாருங்க ஓட்டே போடுறது கிடையாது. எலெக்ஷன் அன்னைக்கு லீவ் விட்டாங்கன்னா வீட்டுல ஃபேனை போட்டு ஏசியை போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறது. மற்ற சமுதாயம் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? ஒரு பூத், நான் எந்த சமுதாயம் சொல்ல விரும்பல, நான் வந்து 3 மாசம் அரசியல் தேர்தல் களத்துல இருந்து வந்திருக்கேன். டே 1ல இருந்து கவுண்டிங் வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னா 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் ஓட்டு போடுறான். இஸ்லாம் சகோதரர்கள் 100 பேர் இருக்காங்கன்னா 95-98 பேர் ஓட்டு போடுறாங்க. இன்னொரு சமுதாயமும் 100 பேர் இருக்காங்கன்னா 80-85 பேர் போடுறான். முதலியார் எவ்வளவு தெரியுமா போடுறீங்க? 40%. 100 பேர் முதலியார் தொகுதி வார்டு இருக்குது, பூத் இருக்குதுன்னா 40 பேர் தான் ஓட்டே போடுறீங்க. அதை விட புத்திசாலி என்ன பண்றான் தெரியுமா நம்ம மோலியாரு? நோட்டாக்கு போடுறான். அதான் கொடுமையே. இதுக்கு ஒரு ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. நோட்டாக்கு போட்டது. மற்ற சமுதாயம் எல்லாம் கட்சியை பார்த்து ஓட்டு போடுறது கிடையாது. மற்ற சமுதாயம் ஜாதியை பார்த்து ஓட்டு போடுது. முதலியார் நீங்க என்ன பண்றீங்க? நம்ம ஜாதிக்காரனே நின்னாலும் நான் திமுக, நான் அண்ணா திமுக, நான் பிஜேபி, இப்ப புதுசா தாவாக்காவா டிவிங்க. கட்சியை பார்த்து முதலியார்கள் ஓட்டு போடாதீர்கள், ஜாதியை பார்த்து முதலியார்கள் ஓட்டு போடுங்கள். அப்பதான் அரசியல் கட்சி நம்மளை பார்த்து பயப்படும்.